வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 4 நாள் சட்டசபை நடந்தது. 4 நாள் சட்டசபையில இன்னைக்கு தான் ஃபயர் மோட், த பிளாஸ்ட் மோட் அப்படின்ற மாரி அப்பா அத்தகலமா இருந்தது சட்டசபை. இன்னைக்கு 2:30 மணி வரைக்கும் சட்டசபை நடக்கும் அப்படின்னு நெனச்சு பார்த்தா, இன்னைக்கு முதல்வர் உரைக்கு அப்புறமே முடிஞ்சு போச்சு. போதும். அந்த ஒரு 1/2 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு படம் பார்த்த ஃபீல். ஒரு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி பார்த்த மாரி இருந்துச்சு. 3 நாளா பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், "சிஎம் சார் வாய தொறங்க, வாய தொறங்கன்னு" ஸ்டிக்கர போட்டு பேசிட்டு இருந்தவரு, இன்னைக்கு வாய தொறந்த அப்புறம் நின்னாரா கொஞ்ச நேரமாவது? மனுஷன் அங்க பேசும்போது ஒரு ஒரு வார்த்தையும் அவரு டேட்டாவோட பேசுறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். டேட்டாவோட பேசும்போது, நீங்க அமைதி காத்து, அதுக்கப்புறம் இவங்க என்ன பேசுறாங்களோ, அதுக்கு நீங்க பதில் குடுக்கலாம். உங்க நேரம் வரும்போது நீங்க பதில் குடுக்கலாம். ஆனா, உங்களுக்கு தான் அந்த பொறுமையே கிடையாதே! இன்னொன்னு பொறுமை இல்ல, எங்க உண்மைகள் ஒண்ணு ஒண்ணா வெளிய வந்துரும்ன்ற பயத்துல, இதுக்கு மேல இங்க இருந்தா தாங்காது அப்படின்னு பின்னங்கால் பெடரியில அடிக்கிற அளவுக்கு செருப்பு கூட போட்டாரான்னு தெரியல. அடிச்சு புடிச்சு ஓடிட்டாரு. நேத்தும் இப்படிதான் ஓடுனாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்னடான்னு பார்த்தா 2, 2:30 ஆயிடுச்சு. அவரு ஒரு ஸ்பீச் சொல்லி முடிச்சாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இத்துடன் அவை முடிகிறது அப்படின்னு சபாநாயகர் சொல்லி முடிக்க கூட இல்ல. ராஜ்மோகன் அவர்கள் எழுந்துட்டு, கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. ஆனா, இவங்க கெளம்பிட்டாங்க. அப்படின்ற மாரி கெளம்பிட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருக்காரு. கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு ப்ளீஸ் அப்படின்ற மாரி அவரு சபாநாயகர் சொல்றாரு. ஆனா இவங்க காதுலயே வாங்கிக்கல. முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் அப்படின்ற மாரி கெளம்பிட்டாங்க. ஏன்னா சுகர் பேஷண்ட்டா என்னன்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பசிச்சுச்சு போல இருக்கு. ஓடிட்டாரு. ம். இன்னைக்கு என்ன சொல்றாரு? வெளிய வந்து மீட்டிங்ல, நாங்க வந்து வீட்டுக்கு போய் பார்த்தோம். எப்படி? நான் வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தேன். அப்ப அதுல வந்து இவரோட ஸ்பீச் போயிட்டுருக்கு. மினிஸ்டரோட ஸ்பீச் போயிட்டுருக்கு. அப்படின்னு. என்ன ஒரு பொய்! மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இப்ப சட்டசபை நேரலைய பார்த்துட்டு இருக்காங்க. உங்க கட்சியில மாதிரி உங்களுடையத மட்டும் போட்டுட்டு எதிர்க்கட்சி பேசும்போது ஆஃப் பண்ணி வைக்கிற கட்சி கிடையாது தமிழக வெற்றிக் கழகம். எல்லாத்தையும் டோட்டலா 24/7 அங்க என்ன நடக்குதுன்றத ஒண்ணு விடாம இங்க காட்டணும்ன்றது தான் அவங்களோட வேலையே. அன்னைக்கு சரி அங்க நடக்கிற கேவலமான சில விஷயங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் விடுவாங்க. இது மக்களுக்கு போய் சேர வேணாம். இது ஒரு தவறான ஒரு உதாரணமா இருக்கக்கூடாது. அது கட் ஆனது எனக்கு சந்தோஷம். ஆனா, அதுக்கு கல்வித்துறை அமைச்சர் சொன்ன விஷயம் வந்து எங்களுக்கும் தெரியாது. ஏன் கட் பண்ணாங்க. நாங்க இதுக்கு மேல அது நடக்காம பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது, பேசுங்க, பேசுங்க, பேசுங்கன்னு சொன்னவங்க ஆன்ஸருக்கு இன்னைக்கு வெயிட் பண்ணியிருக்கணும். தைரியமான, தில்லான ஆளா இருந்தா எதிர்க்கட்சி தலைவரா நின்னு அங்க பதில் சொல்ல வேண்டியது தானே. அவர் பார்ட்டி ஃபண்டுன்னு வாய தொறந்தாரா இல்லையா? ஐயோயோயோ! எங்கருந்து வந்தது இந்த எல்லாருமே ஒட்டுமொத்தமா எழுந்து நின்னுட்டாங்க. என்ன பொறுத்தவரையும் ஒட்டுமொத்தமா திமுகல ஒரு நல்லவங்க கூட இல்லன்னு நெனைக்கிறேன். பார்ட்டி ஃபண்டுன்னது ஏன் உங்களுக்கு எரியுது? அங்க தான் அமுக்கினி கோழி மாரி இன்னும் மற்றும் பலர் உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல வாங்குறவங்க கூட. அப்படியே நீங்க உட்கார்ந்துருக்கலாம்ல. தேவையில்லாம ஏன் எழுந்து நின்னு இது பண்ணீங்க? ப்ரூஃப் இருக்கணும். அப்ப நீங்க நேத்து சோஃபா மாடல்ன்னு சொல்லும்போது சபாநாயகர் கேட்டாரா இல்லையா ப்ரூஃபு? நீங்க மட்டும் ப்ரூஃப் இல்லாம சோஃபா மாடல் சொல்லலாம். நாங்க சொல்லக்கூடாதா? இத்தனைக்கும் ப்ரூஃப் இல்லாமலா இவங்க பேசுறாங்க? பார்ட்டி ஃபண்டுன்னு நீங்க எத்தன விஷயத்துல வாங்குனீங்க? கல்வித்துறையில வாங்குறீங்க, டாஸ்மாக்ல வாங்குறீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்க. எல்லா துறையிலயும் நீங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அம்பலமாயிட்டு இருக்கே. அந்தந்த துறை சார்ந்தவங்க வந்து ஒப்பிச்சுட்டு இருக்காங்களே மீடியா முன்னாடி. ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப். கூடிய சீக்கிரம் அதுவும் வெளிய வந்துரும். அதுக்கப்புறம் இவரு என்ன பேசுவாருன்னு பார்ப்போம். உள்ள உட்காந்து பதில் சொல்ல தெரியலல்ல. 3 நாள் நீங்க பண்ண கூத்த தான் நாங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம்ல. ஒருத்தர மாக் பண்ணி அங்க இருக்கிறவங்கள ஆண காட்டி பேசினாரா, பெண்ண காட்டி பேசினாரான்னு தெரியல. ஆனா, அந்த திமுக எம்எல்ஏவா, எம்பியான்னு தெரியல. அவர் பேர் தெரியல. பெண்ணையோ, ஆணையோ பெண்ண காட்டியிருந்தாருன்னா அவ்வளோதான். உம்முன்னு வச்சுன்னு இருக்குன்னு அசிங்கமா ஒரு வேலைய காட்டினாருல்ல. அதுக்கு கூட சபாநாயகர் கண்டனம் சொன்னாருல்ல. நேரலை போயிட்டு இருக்கு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கேவலமா பண்ணாதீங்கன்னு. இவ்வளவு நடந்தும் உங்களுக்கு ஏன் எரியுது? இவ்வளவு நடந்தும் உங்களுக்கு வந்து யோசிக்கவே தோணல. இன்னைக்கு நீங்க வெளிநடப்பு செய்றீங்களே, எதிர்க்கட்சி தலைவரா போய் இப்போ அங்க உட்கார்ந்துருக்கீங்க. மக்களின் சார்பா தானே அப்ப நீங்க பேச போறீங்க. அப்ப மக்களின் சார்பா நீங்க பேச போல. உங்களுக்கு வலிச்சா நீங்க எழுந்து போயிடுவீங்க. மக்கள பத்திலாம் நீங்க கவலைப்பட போறது கிடையாது. ஆனா தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு நொங்கு 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 நொங்குன்னு வச்சாரு ஒருத்தருக்கும். உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கும் வச்சாரு. உதயநிதி ஸ்டாலின் ஐயாவோட அப்பாவுக்கும் வச்சாரு. பல பேர் வந்து இந்த குஜிலி மஸ்துன்றாங்கப்பா. அது என்னன்னே தெரியல. குஜிலி மஸ்து செய்த விஜய் அப்படின்னு போடுறாங்க. என்னய்யா குஜிலி மஸ்து வச்சு செஞ்சது தான் அந்த அர்த்தமாமா.
அட பாவிங்களா! புது புது வார்த்தையா கத்துக்கிட்டு வராங்கப்பா. புரிய மாட்டேங்குது தெரியல. அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் அவங்ககிட்ட. எல்லாரும் வெளிய போய் ஒட்டு மொத்தமா எல்லாம் ஓடிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஓட்டு, 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 ஓட்டு. அவரு கொஞ்சம் அப்படி வாய்ஸ் அப்படி ரைஸ் ஆச்சுப்பா. அவர் எல்லாம் டேட்டா குடுத்துட்டு இருக்காரு. டேட்டா குடுத்து முடிச்சுட்டு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லும்போது பத்திக்கிச்சு. பத்திக்கிட்டு அங்கேயே வந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் டைம் குடுக்குறாங்க எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதுக்கு. அப்பயும் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல வரும்போது, திருப்பி நிறுத்திட்டு முதலமைச்சர் நீங்க பேசுங்கன்னு சொல்லும்போது, இவரு சவுண்டு விட்டாரு பாருங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவ்வளோதான். இதுக்கு மேல இங்க நின்னா நம்ம தாங்க மாட்டோம். இதுக்கு மேல பதில் குடுக்க அவங்களுக்கு இது இல்ல. எதுவுமே இல்ல. பேச தெரியல. அதனால வெளிய வந்து சீன் போடுறாங்க. மைக்குங்க முன்னாடி வச்சுக்கிட்டு, அது உள்ள பேச வேண்டியது தானே இங்க பேசுனத. ஏன் அங்க திராணி இல்லையா? வெளிய வந்து இன்டர்வியூ குடுக்குறாரு. 10 ரீல் தேரும். அவர் இன்னைக்கு நடிச்சு குடுத்தது. ஏன் அங்க வந்து ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க. பெர்சனல் லைஃப்ப பத்தி எடுக்குறாங்க. ம். இதுதான் உங்களுடைய மாண்பா? இதுதான் உங்களுடைய மரபா? இந்த திமுக ஆட்சி 70 ஆண்டு கால ஆட்சின்னு சொல்லி மாத்தட்டிட்டு சுத்துறாங்கல்ல. இந்த மாத்தட்டிட்டு சுத்துறவங்க கட்சிய வந்து வளர்க்கணும். கட்சிய வளர்த்து இன்னும் இந்தியா அளவுல கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு, தமிழ்நாட்டுல இருக்கிற வளங்கள் எல்லாம் சுருட்டிக்கிட்டு, அவங்க வந்து நல்லா ஃபாரின்ல சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள போட்டாலே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி தான். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தரோட சொத்த எடுத்தாலே பாதி தமிழ்நாடு சாப்பிடும். பாதி தமிழ்நாடு வளமாயிடும். ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கமெண்ட்ல போடுறாங்க. சில பேர் அந்த அதுக்கு அவங்களுக்கு விட்டு குடுக்க மனசு வரல. வேற வழி இல்லாம, "ஓ! பூ இன்னைக்கு சினிமா காட்டுறாரு போயிட்டு. இதுக்கு தான் நடிகர தேர்ந்தெடுக்க கூடாது." அவரு நடிக்கிறதுன்றத விட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்து பல மாசம் ஆகுது. ஆனா, அவங்களுக்கு இன்னும் சினிமா விட்டு வெளிய வர மனசே இல்ல. உதயநிதி ஸ்டாலின் இஸ் அ ஃபெயிலியர் ஆக்டர். உதயநிதி ஸ்டாலின் இஸ் அ ஃபெயிலியர் பொலிட்டீஷியன். இதுக்கு மேல நீங்க ஒரு ஆக்டராவும் உங்களால அந்த அந்தஸ்த பிடிக்க முடியாது. தலைவர் விஜய் அவர்கள் புடிச்ச இடத்த. முதலமைச்சர் விஜய் அவர்கள் புடிச்ச இடத்த பொலிட்டீஷியனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிடிக்க முடியாது. நீங்க தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் முடியாது. ஏன்னா, உங்க தலையில இருக்கிற அந்த வீக்கம் குறையறதுக்கே உங்களுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். ஏன்னா, அப்படி கொட்டி வச்சிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். கொட்டுன கொட்டுல அங்க இருந்த அத்தன திமுக நிர்வாகிகள் அத்தன பேருக்கும் இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலின் இங்க ஒண்ணு பொடப்பா இருக்கும் பாருங்க. ம். எல்லாம் கதறானுங்கடா. ஒட்டு மொத்தமா கதறானுங்க. ஒட்டு மொத்தமா கதறானுங்க. கதறுங்க, கதறுங்க. இதுதான் வேணும். இதுதான் வேணும். சிஎம் சார் பேசுங்க. ரீல்ஸ் ரீல்ஸ் ஹீரோ, ரியல் வில்லன். கதறல் கேக்குதா சிஎம்? இப்ப கேட்டுச்சா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே? அவருடைய கதறல் இல்ல. இப்ப உங்களோட கதறல் தான் கேக்குது. அவர் பேசின பேச்சுக்கு உங்களுடைய கதறல் கேக்குது. இப்ப யாரு கதர்றா? என்ன வீட்டுக்கு போய் உட்கார்ந்து அழுவீங்களா? அமைச்சர் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னாரு. அவரு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா, இங்கேயே உட்கார்ந்து ரூம்ல காது வச்சு கேட்டுட்டு இருக்காரு போல இருக்குன்ற மாரி. எனக்கு நிஜமா சிரிப்பா இருந்தது. அவர் டிவில பாப்பாருன்னு தான் சொன்னாரு. நான் தான் ஆட் பண்ணேன். நிஜமாவே காதுல அந்த சட்டசபை கதவு முன்னப்புறம் காத வச்சு கேட்டுட்டு இருக்காரோ என்னமோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு. பின்ன என்ன உள்ள ஒரு ஆக்ஷன் பண்ணட்டான்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும்? பார்க்காமலா இங்க வந்து பேசுறாரு? அவங்க வந்து ஆக்ஷன்னு சொன்னதெல்லாம் கேட்குது. அப்ப அவர் வந்து ஆக்ஷன் கட்டுன்லாம் சொல்லியிருப்பாரு சபாநாயகர். சபாநாயகரும் நல்லா குட்டு வச்சாருங்க சரியா. கொஞ்சம் நஞ்சம் குட்டு வைக்கல. பேச முடிஞ்சா பேசுங்க. இல்லன்னா எழுந்து போய்க்கிட்டே இருங்கன்னு சொல்றாரு. 2 நாள் கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா தெரியும். எங்க 2 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க நீங்க? அப்படின்னு கேட்கிறாரு. ஆஸ் அ சபாநாயகரா நான் நிக்கும்போது, இங்க இருக்கிற எல்லாருமே உறுப்பினர்கள் எல்லாருமே உட்கார்ந்திருக்கணும். அத நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாரு. அடுத்த குட்டு. சேகர் பாபுக்கு எனக்கு என்ன பாடம் எடுக்கிறீங்களா? அடுத்த குட்டு. எதிர்க்கட்சி தலைவர். இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா பேசுங்க. இல்லன்னா பேசாதீங்க. அடுத்த குட்டு. ம். ஒரு ஒருத்தருக்கும் குட்டு வச்சு உட்கார வைக்கிறாரு. அவரு ஒண்ணும் நடுநிலையா தான்ப்பா பேசுறாரு. வெறும் எதிர்க்கட்சிக்கு எதிராவோ, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாவோலாம் பேசல. நேத்து ஆளுங்கட்சியில ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது கூட, நீங்க பேசுற வார்த்தைகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. ஏதாவது அப்படின்னு சொல்லி அதையும் நீக்கிட்டாரு. 2 பக்கமும் பாரபட்சம் இல்லாம நடந்துகிட்டு இருக்காரு சபாநாயகர் அவர்கள். ஆனா, உங்களுக்கு யார்கிட்ட குட்டு வாங்குனாலும், அது துணிய போட்டு மூடிட்டு வந்தா திருப்பி கவர் பண்ணிட்டு வருவீங்க. அடுத்த சட்டசபை இருக்கு. எல்லாரும் உட்கார்ந்து சட்டசபை பார்க்குற அளவுக்கு பண்ணிட்டாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த CNN நியூஸ்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கு. வெறும் அந்த வாஷ் அவுட் அப்படின்ற ஒரு சிம்பல காட்டி, அங்க முடிச்சுட்டு இருக்காங்க உங்க கட்சிய. ஒரு கட்சின்றது இந்தியா அளவுக்கு வளரணும். என்னுடைய இந்த சோசியல் மீடியா நண்பர்கள், சகோதரர்கள்லாம் கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க. ஏன் இப்படி நடக்குது? ஏன் எல்லா கட்சியும் சேர்த்து ஏ ஏன் ஏன் மத்த கட்சியில இருந்தெல்லாம் ஆள சேர்த்து இது பண்றாங்க? ஆள சேர்த்து தான் ஆகணும். அதுதான் ரியாலிட்டி.
உண்மைத்தன்மை அதுதான். எங்க இருந்து வந்தாலும் நம்ம சேர்த்துப்போம். ஏன்னா நமக்கு உறுப்பினர்கள் சேர்க்கை ரொம்ப முக்கியம். நம்மளது வந்து வெறும் மாநில கட்சியா இல்லாம, இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கட்சியா மாறணும். அந்த ஒரு முன்னெடுப்பு கண்டிப்பா இருக்கணும். இது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கணும். இருந்தா மட்டும் தான் கட்சிகள் வளர முடியும். வெறும் நம்ம இங்க மட்டும் குடுக்கணும், இங்க இருக்கிற மக்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது ஒரு கட்சி. இப்ப பாரதிய ஜனதா கட்சியோ, காங்கிரஸ் கட்சியோ எதுக்கு இந்தியா பூரா பரவி இருக்காங்க? அவங்க தேசிய கட்சி ஆயிட்டாங்க. அந்த மாரி ஒரு தேசிய கட்சியா நம்ம உருவெடுக்கணும். அதுக்கு மக்களோட மக்கள் உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப முக்கியம். அதனால எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்க்க தான் செய்வாங்க. ஆனா, தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு. உறுப்பினர்கள் யாருக்கு பதவி குடுக்கணும், யாருக்கு பொறுப்பு குடுக்கணும்ன்றதுல. அதனால நண்பர்கள் யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவரு அடுத்த லெவல நோக்கி தான் ஓடிட்டு இருக்காரு. தலைவர் விஜய் அவர்கள் நம்ம தமிழ்நாட்ட முதல்ல முன்னிறுத்தணும். இங்கே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு அடுத்த லெவலுக்கு போகட்டும். போகணும். போய்த்தான் ஆகணும். போய் தான் ஆகணும். வரட்டும். தேசிய கட்சியா வரட்டும் நம்ம டிவிக்கு. மக்கள் எல்லாருமே எல்லா மக்களுமே நல்லா இருக்கட்டும். நம்ம தமிழக மக்கள் இல்லாம, தமிழக மக்கள் மட்டும் இல்லாம எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும். அதனால இனிமே வந்து நம்ம நண்பர்களோ, தோழர்களோ, சகோதரர்களோ யாருக்குமே இனிமே இந்த டவுட் வராது. ஏன் இது இப்படி நடக்குது? ஏன் அப்படி நடக்குதுன்னு? ஏன்னா இன்னைக்கு நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட இன்னும் 1 வருஷம் பேசும் போல இருக்கு. கதர்றாங்கடா அப்பா சாமி! ஒரு பக்கம் ராசா கதர்றாரு, ஒரு பக்கம் அந்த எம்.எல்.ஏ. சிவசங்கர் கதர்றாரு, இன்னொரு பக்கம் அந்த டாகி ஃபெல்லோ கதறுது. ம். எல்லாம் கதறிட்டு இருக்குதுங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல பதில் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் மூமெண்ட் அப்படின்ற மாரி தான் இருந்தது. என் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்காம, இந்த சட்டசபைக்கு இன்னைக்கு லாஸ்ட் டே அவருடைய பேச்சு இருக்கு. அவருடைய முதலமைச்சரோட ஸ்பீச் இருக்கு. அத கேட்டுட்டு படுக்கணுன்ட்டு உட்கார்ந்து கேட்டுட்டு தூங்காம 10 வாட்டி கேட்டு, திருப்பி அடுத்தடுத்து போட்டு ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஐ அம் வெரி ஹேப்பிப்பா. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.